நிறங்கள் மூன்று டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம் ப்ரோ. எங்கேஜிங் படத்துல அதர்வா ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது. சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வாவோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. என்னங்க ஆஸ் யூஷுவல் போர் தொழிலில் பார்த்த மாதிரி. செம ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. D60க்கு அப்புறமா ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ப்ரோ. ஏதோ ட்ரைலரு ரிவ்யூலாம் எதுவும் பார்க்காம வந்து பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னது ப்ரோ? அதர்வா நல்லா தான் இருக்கு. பட் அவர் மட்டும் ஹீரோ கிடையாது, படத்தில் நடிச்ச எல்லாருமே ஹீரோ தான். அப்படி ஒரு பர்செப்டிவ்ல காட்டியிருக்காங்க. நிறங்கள் மூன்று டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம் ப்ரோ. ஒரு பயங்கரமா இருக்கு சீரியஸாவே. வந்து பாருங்க, ஒரு ஹைப்பர் லிங்க் மூவி தான். லாஸ்ட்டாக இப்போ வேட்டையன் கூட வந்துருந்துச்சு, அது கூட நல்ல படம் இல்லை அப்படின்னாங்க. பட் அதுவும் நல்ல படம் தான். இது நல்ல படம் தான். இது ரிவ்யூ வந்து நெகட்டிவாக சொன்னால் வந்துட்டு அவங்களோட இதுதான். மற்றபடி படம் ப்ரோ கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. செமையாக பார்க்கலாம் ப்ரோ. 10/10 தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸ்டோரியே வந்து வித்தியாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். அப்புறம் பார்த்தா அது வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. என்னங்க ஆஸ் யூஷுவல் போர் தொழிலில் பார்த்த மாதிரி. படம் ஓகே, பொறுமையாக தான் இருக்கும். பட் ஆனால் படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதே எசன்ஸ் இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். அதர்வாவும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. படத்துல அதர்வா ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது. ஓகே. நல்லா இருக்கணும். சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வாவோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கு. ஒரு சஸ்பென்ஸா இருக்கு. லாஸ்டா தான் தெரியுது எல்லாம். எனக்கு ஒரு 8. நிறங்கள் மூன்று தானே, சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்டர் ரைட்டிங் சூப்பரா இருக்கு. சரத்குமார் கேரக்டர் நல்லா, எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. ரைட்டிங் நல்லா இருக்கு. துருவங்கள் 16க்கு அப்புறம் அவரோட பெஸ்ட் ஃபிலிமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல, ஸ்பீட்லாம் இல்லை, கதைக்கு தகுந்த இதில் தான் போகுது. கரெக்டாக இருக்கு. கடைசியில் கிளைமேக்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருந்ததுங்க. அந்த இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல ஒரு ஆக்ஷன் சீன்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் ஒரு இதாக கொஞ்சம் நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது கண்டிப்பாக. அது இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்காங்க. 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாயிண்ட் தரலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கு. அந்த எங்கேஜிங்காக போகுது, நல்லா இருக்கு. எங்கேஜாக போகுது படம். பார்க்கலாம், நல்லா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்லா அற்புதமாக இருக்கு படம். பண்ணியிருக்காப்ல. மியூசிக்கு ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கலாம் இல்லைங்க. ஏதோ கிரைம் சீன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இல்லை அந்த மாதிரி இல்லை. ஒரு டைம் பாருங்க. சரத்குமார் சீன் எல்லாம் பயங்கர கேவலமா இருக்குது. இவனுங்க வெளியே யூடியூப்ல சொல்லக்கூடாது, அதில் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நல்ல படம் எடுக்கலாம்ல, முழு கேவலமா எடுத்து வச்சிருக்கானுங்க. ஐயோ, அவரு ரெண்டும் ஒண்ணுமே இல்லை. சும்மா படத்துல ஒரு 4 சீன் வராரு, ஒண்ணுமே இல்லைங்க. பயங்கர பிளேடுங்க. இந்த படத்துக்கு பாட்டு வேறவா?